நாட்டில் இருக்க மோசமான கைதிகள்லாம் தப்பிச்சிட்டாங்கன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களே பிடிக்க முடியலன்னா அதுக்கு மேலே இருக்கிற மிருகங்களை தானே கூப்பிடுவாங்க. அதுதான் இந்த பேட் கேஸ் டீம். தப்பிச்சவங்களை வேட்டையாட ஒரு மரண விளிம்புல இருக்கிற போலீஸ் அதிகாரி டீம் சேர்க்கிறாரு. அதுல ஒருத்தன் கைப்பட்ட இரும்பு கூட நொறுங்கும். ஒருத்தி யாரையும் பேச்சாலேயே மயக்கி ஏமாத்துற கில்லாடி திருடி. முன்னாள் போலீஸ் இப்போ கைதி. அடிக்க ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டான். இவங்க இப்ப தப்பிச்ச கைதிகளை வேட்டையாடுறாங்க. ஆனா இது சாதாரணமான ஜெயில் பிரேக் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜப்பானிய மாஃபியா கும்பலே இருக்கு. மொத்த சிட்டியும் அவங்க தான் ஆக்கிரமிக்க பாக்குறாங்க. சட்டத்துல முடியாத இந்த பேட் கைஸ் தான் முடிக்கணும். இங்க நீதி நேர்மை கிடையாது. இங்க அடிதடி மட்டும்தான். இந்த பேட் கைஸ் ரீஜன் ஆஃப் ஜாஸ் படத்தை மிஸ் பண்ணாதீங்க. நாட்டில் இருக்க மோசமான கைதிகள்லாம் தப்பிச்சிட்டாங்கன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களே பிடிக்க முடியலன்னா அதுக்கு மேலே இருக்கிற மிருகங்களை தானே கூப்பிடுவாங்க. அதுதான் இந்த பேட் கேஸ் டீம். தப்பிச்சவங்களை வேட்டையாட ஒரு மரண விளிம்புல இருக்கிற போலீஸ் அதிகாரி டீம் சேர்க்கிறாரு. அதுல ஒருத்தன் கைப்பட்ட இரும்பு கூட நொறுங்கும். ஒருத்தி யாரையும் பேச்சாலேயே மயக்கி ஏமாத்துற கில்லாடி திருடி. முன்னாள் போலீஸ் இப்போ கைதி. அடிக்க ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டான். இவங்க இப்ப தப்பிச்ச கைதிகளை வேட்டையாடுறாங்க. ஆனா இது சாதாரணமான ஜெயில் பிரேக் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜப்பானிய மாஃபியா கும்பலே இருக்கு. மொத்த சிட்டியும் அவங்க தான் ஆக்கிரமிக்க பாக்குறாங்க. சட்டத்துல முடியாத இந்த பேட் கைஸ் தான் முடிக்கணும். இங்க நீதி நேர்மை கிடையாது. இங்க அடிதடி மட்டும்தான். இந்த பேட் கைஸ் ரீஜன் ஆஃப் ஜாஸ் படத்தை மிஸ் பண்ணாதீங்க.